சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2ல் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் ஜெயிலர் 2 படத்தில் மிக முக்கியமான நட்சத்திரங்கள் எல்லாருமே நடிச்சிட்டு வராங்க. ஷாருக் கான் இந்த படத்திலிருந்து விலகியதாக தற்போது செய்திகள் போய்கொண்டிருக்கு. ஆனால் இன்னுமே அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 173 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏப்ரல் 23 அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு அந்த படத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாரு. இதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பேட்டி ஒன்றில் அஃபிஷியலாக சொல்லியிருந்தார். அதாவது ஜெயிலர் 2 முடியும் தருவாயில் இருக்குது. அதை தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறேன். மேலும் ரஜினி கமல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் என சொல்லியிருந்தார். அப்படி பார்க்கும்போது ரஜினி கமல் ப்ராஜெக்ட் ப்ளஸ் தலைவர் 173 படம் ரெண்டுத்திலையும் பேரலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் தலைவர் 173 படத்திலிருந்து இன்னுமே எந்த ப்ரோமோவும் வரலை. ஆரம்பத்தில் இந்த படத்தை சுந்தர் சி எடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. கடைசி நேரத்தில் அவர் இந்த படத்திலிருந்து விலகிட்டார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி எடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஆனால் ப்ரோமோ வீடியோ இப்போ வரைக்கும் எதுவும் வரலை. அதனால் ப்ரோமோ வீடியோ வருமானு சொல்லிட்டு ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. இந்த ஏப்ரல் 14 இந்த ப்ரோமோ வருமா என ரசிகர்கள் காத்து கொண்டு தான் இருக்காங்க. மேலும் இந்த ப்ரோமோவில் அவுட்ஃபிட் படத்தோடைய ரீமேக்கா அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா ஆரம்பத்திலே இந்த போஸ்டர்ஸை பார்க்கும்போது அவுட்ஃபிட் படத்தை காப்பி பண்ணி தான் சிபி சக்கரவர்த்தி படம் எடுக்கிறாரோ என விமர்சனங்களுக்கு வந்தது. ஆனால் கடைசியில் இல்லை, ரஜினிக்காக லியோ ஸ்டைலில் ஒரு படம் என அவரே கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தார். லியோவில் எப்படி ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ வந்து ஒரு வில்லனாக இருப்பார், அதுக்கப்புறம் அவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஹீரோவாக மாறுறாரு அப்படின்ற கதை மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் பாஷா ஸ்டைல்லையும் இந்த படம் இருக்குமாம். அதனால் ரசிகர்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண சிபி சக்கரவர்த்தி முயற்சி பண்ணிட்டு வராரு. மேலும் வின்டேஜ் ஸ்டைலில் ஒரு ரஜினியை நீங்கள் பார்ப்பீங்க என அவர் சொல்லியிருந்தார். அதனால் இந்த படத்துடைய ப்ரோமோ இப்போ ஷூட் பண்ணிட்டாங்களாம். மேலும் இந்த ப்ரோமோ ஏப்ரல் 14 வெளியாகலாம் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. இதை முடித்த கையோடு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் ஷங்கரோட இணையலாம் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. ஷங்கர் கடைசியாக இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 பட வேலைகளில் பிஸியாக இருக்கார். ஆனால் இந்தியன் 3 எப்போ வெளியாகும் என்று தெரியல. ஒருவேளை இந்தியன் 3 வெளியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஷங்கர் அடுத்தது ரஜினியை வச்சு படம் எடுப்பார் என்ன நம்பலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.